தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ஆளுநர் அவர்களுடைய உரை இந்த முறை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 2 முறையும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்தது. இந்த முறையாவது சரியா வாசிக்கப்படுமா, தமிழ்நாடு அரசு கொடுக்கிற உரையை வாசிப்பாராங்க. ஆனா அதே மாதிரி தேசிய கீதம் முதல்ல இசைக்கப்படலை அப்படிங்கிற காரணத்துக்காக அரசியலமைப்பு தேசிய கீதம் 2த்தையுமே இங்க அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை வாசிக்காமலே ஆளுநர் அவர்கள் போயிருக்காரு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 முறையுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. பாதியில போறது, இல்லைன்னா குறிப்பிட்ட உரையை ஒரு சில வார்த்தைகள் அவரே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி படிக்கிறதுன்னு. இந்த முறையும் ஆளுநர் அவருடைய பேச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா தேசிய கீதம் முதல்ல இசைக்கப்படலை, இது அவமானமான ஒரு விஷயம், சட்ட அரசியலமைப்பையும் மீறி இருக்காங்கன்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. அந்த உரையை சட்டப்பேரவை அப்பாவு அவர்கள் வாரத்துக்காக சபாநாயகர். இது எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப இந்த தேசிய கீதத்தை தொடக்கத்திலேயோ இல்ல இறுதியிலேயோ இசைக்கிறது அப்படின்றது ஒரு மரபா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுல தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலையும் குறிப்பா அப்படியெல்லாம் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் கொண்டு செயல்பட்டதா இது வரைக்கும் யாரும் சொல்லல, நடந்து கொள்ளவும் இல்லை, நமக்கும் தெரியும். ஆனா இந்த ஆளுநர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணம் தேடுறாரு. ஆளுநர் உரையை புறக்கணிக்கிறது, இங்க ஏதோ எல்லாமே தவறா நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு அவர் ஒரு சித்திரத்தை தீட்டுவதற்கு அவர் முயற்சி பண்றாரு. இது மிக மிக தவறு. ஒரு ஆளுநருடைய செயல் அப்படின்றது அரசனுடைய அங்கம். அவரு தமிழக அரசனுடைய அங்கம் தான் ஆளுநர். அவர் ஒவ்வொரு மாநில ஆளுநரும் ஒரு மாநில அரசனுடைய அங்கம் தான். எனவே அப்படி இருக்கும்போது அவரு இந்த உரையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த கருத்தை அவர் சொல்லலாம், அது விவாதத்துக்கு உட்படுத்தப்படலாம், நடவடிக்கை எடுக்கலாம், அந்த ஒன்றும் இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு, எடுத்த உடனே ஏதாவது ஒரு காரணத்தை கழிட்டு வெளியேறதுக்கே அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு, வெளியேறாரு. அதாவது அவர் என்ன பண்றாரு, சட்டப்பேரவையையும் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் அவர் அவமதிக்கிறது அப்படின்ற ஒரு நோக்கம் கொண்டு செயல்படுவதுதான் இதுல வெளிப்படுத்திய தவிர எந்த இடத்துலயும் அவரு அங்க நடந்த விடயங்கள் தவறா நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த முறை அவர் முன்னிலையிலேயே அவரை கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனா ஆளுநர் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல கவர்னர் ஆபீஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப பொலைட்டா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு, சபாநாயகரா இருக்கட்டும் முதல்வரா இருக்கட்டும், இருந்தாலும் அவங்க அனுமதி கொடுக்கல. முதல்ல தேசிய கீதமும் சரி தமிழ்நாடு பரத வழக்கம் தானே, அதை ஏன் விடல, அப்படி அவமானப்படுத்துறதுனாலதான் அந்த இடத்துல இருக்க முடியாம ஒரு கவலைக்குரிய ஒரு சூழல்ல ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதா சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு ஏன் அந்த விளக்கத்தை உடனே அவர் நீக்கினாரு? நீங்க ஒரு விளக்கம் போய் சேர்த்த உடனே ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க, அதாவது ரெடியா வச்சிருக்கிற மாதிரி அந்த விளக்கத்தை கொடுத்தீங்க. கொடுத்த நீங்க அந்த விளக்கத்தின்படி நிக்காம ஏன் உடனே அதை திரும்பி போடுறீங்க அந்த விளக்கத்தை? அப்போ நீங்க எதையுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு ஒரு பொறுப்புணர்வோடு நீங்க செயல்படல அப்படின்றதான் மக்கள் கிட்ட பதிவாகும். அதுதான் உண்மை. ஒரு அரசு தவறு இழைக்கிறது என்றால் அந்த அரசையே தட்டி கேட்பதற்கு அதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்ற ஒரு அடிப்படையில அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதை அவர் கேட்டிருந்தாரு அப்படின்னோம்னா அது சரி. ஆனா அப்படி அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. தனது பொறுப்பை தட்டி கழித்து விட்டு பாத்துக்கலாம், உங்களால இதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் போறாரு. இது மிக மிக ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. தமிழக அரசு மேல இருக்க கோபத்தை இப்படி வெளிப்படுத்துறாருன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடு. அவருக்கு தமிழக அரசின் மீது என்ன கோபம் இருக்க முடியும்? கோபத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்லையே. அரசமைப்பின்படி ஒரு அரசு செயல்பட இல்லையா? செயல்படுது அப்படின்னா செயல்படுது, இல்லைன்னா அவர் அதை அது ஒரு ரிப்போர்ட்டா உள்துறை அமைச்சருக்கு தரலாம், அவரும் பிரச்சனை சந்திச்சு பேசலாமே. கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது? உங்களுடைய இஷ்டத்தின்படி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அரசமைப்பு ரீதியான ஒரு மனநிலை கிடையாது. அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தமிழக அரசு நடத்துக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படின்றது உங்களுக்கான விருப்பு வெறுப்புக்கு இடம் இல்லையா அந்த அரசமைப்புல? இந்த அரசமைப்பு வழிகாட்டு நெறியின்படி நடக்குது, அவ்வளவுதான். இப்ப ஆரம்பத்துல முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தும், முடிக்கும் போது தேசிய கீதத்தையும் இசைத்து நடக்கிற விடயம் தான் தமிழ்நாட்டு அரசு கடைபிடிக்கக்கூடிய ஒரு மரபு செயல்பாடு இருக்கு. அப்ப அதை நீங்க வெளியில போயிட்டு விமர்சிங்க. முதலே தேசிய கீதம் பாடணும், இது வரைக்கும் இருந்த எந்த ஆளுநரும் செய்யாத விடயங்கள் எல்லாம் நீங்க செய்யறீங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியுமா? என்ன அடிப்படை? எனவே இந்த ஆளுநர்
இந்த அரசினுடைய செயல்பாட்டை ஏதாவது ஒரு இடத்துல குறைச்சு காட்டணும், அல்லது இந்த அரசை அவர் சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறார். இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒரு அவமதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் அந்த பாஜக கொள்கையுடையவர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அதுதான் அந்த ஆளுநருடைய செயல்பாடு வெளிப்படுத்துது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin.